விஜய் குறிவைப்பது திமுகவை அல்ல, பெரிய ட்விஸ்ட். என்ன நடக்க போகுது, என்ன சொல்ல வருகிறார், ரகசிய காய் நகரத்தினுடைய பின்னணி என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கூட்டம்னே சொல்லலாம். ஏன்னா அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க காசு கொடுத்து கூட்டத்தை சேர்க்குறாங்கன்ற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட விஜயுடைய மாநாட்டுக்கு தன்னெழுச்சியாக ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படிங்கிற கூட்டம் அதிகமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாநாட்டுக்கு வந்த அந்த கட்சியுடைய தொண்டர்கள் பல பேர் மீடியாக்களில் பேசுகிறாங்க. இந்த மாநாட்டை பற்றி, விஜயை பற்றியும் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது மேக்சிமம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜயை பார்க்கணும், விஜயை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்தோம். அவர் டிவியில் பார்த்துருக்கோம், இப்போ நேரில் பார்க்கணும் ரொம்ப ஆசை, அதனால் பார்க்க வந்தோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர, கட்சி ரீதியாக கொள்கை சார்ந்து ஒரு மாற்று, இந்த மாதிரி கொள்கையோடு நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தமாக அங்கே வந்த தொண்டர்களை பல பேர் பேசினாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறியதான் இருக்குது. அவர் என்ன மாற்றத்தை செய்வார், என்னென்ன விஷயங்களை மாற்றி அமைப்பார், எதனால் அவரை நாங்கள் ஆதரிக்கும் அப்படிங்கிற பற்றி நிறைய பேர் பேசணுங்கிறத நம்ம பார்த்தோம். மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களே 2-3 நிமிடங்கள் மட்டும்தான் பேசினாங்க. ஒரு மாநாடு அப்படின்னா ஒவ்வொரு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் தாவேக்காவுடைய மிக முக்கியமான பிரமுகர்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு 2-3 நிமிடம் மட்டும் தான் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக ஒரு மேலோட்டமான ஸ்பீச்சை கொடுத்துட்டு போகிறாங்க. இது பள்ளிக்கூடங்களில் குழந்தைங்களுக்கு பேசுவாங்களா அந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க. தங்களுடைய கட்சியினருக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னும் தெரியல. இன்னும் அது கொஞ்சம் அதிகமாகவும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காஞ்சிபுரத்தில் பேசும்போது சொல்கிறாரு, யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்குறாங்களோ அவங்களும் நம்முடைய தலைவர்களை சொல்லி தான் கட்சியை தொடங்க முடியும் அப்படிங்கிறார். அண்ணா எம்ஜிஆருடைய கட் அவுட் விஜய் பயன்படுத்தியிருக்காரு, அவரை பற்றி பேசியிருக்காரு இல்லையா, அது குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அண்ணா எம்ஜிஆரை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர்களை சொல்லி தான் கட்சி தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். விஜயை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை போல தன்னை ஒரு பர்சனாலிட்டியாக முன்வைத்து வாக்குகளை கோர நினைத்தாலும் கூட அது அவ்வளோ எளிது கிடையாதுங்கிறது தான் யதார்த்த அரசியலாக இருக்குது. தன்னை ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், எம்ஜிஆர் போல தன்னை நினைத்து கொண்டு அந்த அடிப்படையில் அவர் வாக்குகளை அறுவடை செய்ய நினைக்கிறாரு. ஆனால் அது நிஜத்தில் அவ்வளவு சுலபம் கிடையாது, கொஞ்சம் கடினம்தான். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய பர்சனாலிட்டியை சார்ந்தே அரசியல் செய்ய விரும்புகிறாங்கிறது தான் அவருடைய பேச்சின் மூலமாக நமக்கு தெரிய வருது. அதாவது தமிழக அரசியலில் எம்ஜிஆரை மாறி விஜயகாந்தை போல தன்னை ஒரு முகமாக முன்வைக்க விரும்புகிறார் விஜய். அதனால தான் அவர் எம்ஜிஆரை, விஜயகாந்தை தன்னுடைய மேடையில் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எம்ஜிஆர் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் பேசியிருக்காரு. நான் கிழக்கு தொகுதியில் நிற்க போகிறேன், மதுரை கிழக்கு தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க நானே நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். இது முழுக்க பர்சனாலிட்டி சார்ந்த அரசியல் தான். அப்போ விஜயை தாண்டி ஒரு பிரபலமான ஒரு முகம் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட அதை இயல்பாக எழ வைக்குது. எம்ஜிஆரை குறிப்பிட்டு பேசுறது மூலமாக எடப்பாடியுடைய கவர்ச்சியான தலைவர் கிடையாது. எம்ஜிஆரை குறிப்பிட்டு விஜய் பேசுறது மூலமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் கிடையாது, ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது, புதிய தலைமுறை, முதல் தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் தன்னுடைய பக்கம் ஈர்க்கலாம் அப்படின்னுன்றதா விஜயோடைய கணக்கு. எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுவதன் மூலமாக எம்ஜிஆருடைய அந்த சித்தாந்தங்களையும் எம்ஜிஆரையும் பிடிச்சு வரக்கூடியவங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமை விரும்பாதவங்க அவங்களுடைய மனநிலையை முழுவதுமாக கவர்ந்து அவங்களை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம், அவங்க வாக்கு அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறதா விஜயுடைய கணக்காக இருக்குது. 2007 விஜயகாந்த் எம்ஜிஆரை பற்றி பேச ஆரம்பித்தார். அவருடைய கட்சியினர் அவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னே சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க இப்படி பேசியது அதிமுகவினரை கடுமையாக ஆத்திரப்படுத்தியதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இதுக்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவே விஜயகாந்த் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. 2006ஆம் ஆண்டு தேர்தலை விட 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் வாக்கு வங்கி, விஜயகாந்த் வாக்கு வங்கிங்கிறது அதிகமாச்சு. அதனால் விஜயும் எம்ஜிஆரை குறிப்பிடுவதன் மூலமாக அதிமுகவின் வாக்குகளை தங்கள் பக்கம் இழுக்க பார்க்கிறார் அப்படிங்கிறதா பின்னணி கணக்காக இருக்குது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தேமுதிக 8.38 விழுக்காடு வாக்குகளை பெற்றாங்க. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 10.29 விழுக்காடாக அதிகரிக்குது. எடப்பாடி பழனிசாமியோட இருப்பவங்களில் பாஜகவுடன் அதிமுக சேர்ந்ததில் அதிருப்தி இருக்கும் இல்லையா, பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதுனால அந்த அதிருப்தியில் இருப்பவர்கள் விஜய் பக்கம் வருவார்கள்.
எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினால் அது சாத்தியமாகுங்கிற ஒரு கணக்கு விஜய்க்கு இருக்கு. விஜய் எம்ஜிஆரை போல தெரிகிறார் அப்படின்னு சொல்லி அவங்கள சிலர், பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்ச அந்த கூட்டணி விரும்பாத சிலர் விஜய்க்கு பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அவரது கட்சியில் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த முகங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான ஆட்கள் ஒன்று சேர்வது அப்படிங்கிறது அவருக்கு விஜய் கொஞ்சம் பலன் கொடுக்கும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமானது தான் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்களுக்கு இருக்குது. எம்ஜிஆருடைய சினிமா கூட நிகழ்காலத்தோட பொருந்தி இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஆணவ கொலை பற்றியோ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பற்றியோ ஒரு வார்த்தை கூட விஜய் மேடையில் பேசலை. அவருடைய ரசிகர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாரா விஜய் அப்படின்னும் தெரியல. பாஜகவை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் வேண்டாம், கச்சத்தீவு மீட்பு போன்ற விஷயங்களும் முன்வைக்கிறார் விஜய். அதை எல்லா கட்சிகளையும் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பு இருக்குது அவரிடம் தான். இப்போது தேசிய அளவில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு வார்த்தை கூட விஜய் பேசணுங்கிறதும் ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. அப்போ முழுக்க அவர் சொல்கிறது என்னென்னா, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டி அப்படின்னும் போது என்னென்ன எது கட்டாவது, அதிமுக கட்டாவது, நாம் தமிழ் கட்டாகிறாங்க, மற்ற எல்லாமே கட்டாகிறாங்க. அப்போது திமுகவோட போட்டி தாவேக்கான்னும் போது தாவேக்கா எந்த இடத்துல அவங்கள வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல ஏற்கனவே அதிமுக இருக்குது. அப்போ அதிமுக அங்கே கிடையாது, நாங்கள் தான் இருக்கோம், திமுகவும் நாங்களும் தான் இருக்கோம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிற விஜய் பதிவு பண்ணுறது மூலமாக அதிமுகவின் வாக்குகளை அறுவடை செய்ய பார்க்குறார் விஜய். அப்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா அதிமுக தான். ஏன்னா திமுகவை ஆளுங்கட்சிங்கிறதுனால அந்த அடிப்படையில் அவர் கடுமையாக விமர்சனம் முன் வச்சிடுறாரு. திமுக தாவேக்கா அப்படிங்கிறாரு. அப்போது எம்ஜிஆரை முன்னிறுத்துறாரு, அண்ணாவை முன்னிறுத்துறாரு. எல்லாமே யாருன்னா அதிமுகவை. எம்ஜிஆர் தோற்றுவித்தது அதிமுக. அப்படிப்பட்ட தலைவரை இவர் தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னா அதிமுக இருக்கிற தாவேக்கா கொண்டு வந்து வச்சுட்டு அதிமுகவின் வாக்குகள் இவர் பக்கமாக இழுக்க பார்க்குறார். அப்போது தாவேக்கா குறி வைப்பது, விஜய் குறி வைப்பது திமுகவை அல்ல அதிமுகவை அப்படிங்கிறதா இதன் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.